ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? மீண்டுமாக கடன் இல்லாத வாழ்க்கை என்ற தலைப்பில் தியானிக்கிறோம். கடன் இல்லாத வாழ்க்கையை குறித்து கனவு காணுங்க. 1 சாமுவேல் 17:46 இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தோர் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்கிறாரு. கோலியாத்துக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத குறித்து தாவீது முன்பாகவே பார்த்துட்டாரு. நீங்களும் கடன்லேருந்து விடுதலை ஆகிட்ட மாதிரி யாருக்கும் பயப்படாமல் குடும்பமாக மிகுந்த சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி கற்பனை செய்து பாருங்கள். எல்லா கடனும் தீர்ந்துருச்சுன்னா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ அது இப்பொழுதே அனுபவிங்க. யாக்கோப்பு தனக்கு என்ன சம்பளமோ அதை முதல்லையே தன் மனக்கண்களால் பார்த்துட்டான். நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் உங்களுக்கு எதையும் தரமாட்டார். ஆதியாகமம் 13:14-15 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் கிழக்கையும் நோக்கி பாரு. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படியாக கொடுப்பேன்னு வாக்கு பண்ணார். நீங்கள் இப்பொழுது வாங்குகிற சம்பளத்தை வச்சு கடனை வீழ்த்த முடியும். உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை ஏற்கனவே பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு நினைங்க. அதை பயன்படுத்த மாதிரி கனவு காணுங்க. உங்களுடைய தரிசனத்தை வாய்க்க பண்ணக்கூடிய கர்த்தர் உங்களுடைய கனவுகள் நிறைவேறும்படியாக வழி நடத்துவார். அவன் இதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் அப்படின்னு நீதிமொழிகள் 23:7 சொல்லுது. பிரியமானவர்களே, கண்டிப்பாக உங்கள் தரிசனம் நிறைவேறும். கடன் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிற கனவு கண்டிப்பாக மெய்ப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.